எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம் அப்படின்னா, வாழ்க்கையில தடுமாற்றங்கள் அப்படின்றது இயற்கையாக வருவதுதான். பெரிய பெரிய ஆளுகள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப அவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம்னா சரி, அவங்க சொத்துக்கு மேல 4 மடங்கு கடன்ல தான் இருப்பாங்க. சாமானியன் என்ன செய்வான், நமக்கு தான் இன்னைக்கு தான் கடன் கொடுக்குறவன் என்ன ஆசையை காட்டினா இவன் கடன் வாங்குவான்னு சொல்லித்தான் விளம்பரமே கொடுக்குறாங்க. ஆனா வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூரா கடன் கொண்டுதான் இன்னைக்கு செய்ய வேண்டிய சூழல்ல மக்கள் இருக்காங்க. ஏன்னா வாங்குற சம்பளம் குழந்தைகளுக்கும் வாழ்க்கைக்கே சரியா வரும் அப்படின்ற ரீதியில ஏதாவது சேமிச்சு நம்ம ஏதாவது உருவாக்கணும்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதனால கடனை வாங்கி அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொருளை உருவாக்குறது அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் கடன் வாங்குவான். ஆனா கரெக்டா ஒரு வீடு வாங்கினா வாங்குவான், வண்டி வாங்குறதுக்கு வாங்குவான். என்ன இதுக்குத்தான் நம்ம கடன்னு போவோம். இன்னைக்கு என்னென்னதுக்கோ பர்சனல் லோன் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கடன் ரீதியாக மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் தான் சொல்லணும். இதை இப்ப நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கணவன் மனைவி, அவர் உண்மையான ஒரு உழைப்பாளி, பாடுபடுறாரு. அவரு குடும்ப தேவைக்காக என்ன செய்யறாரு, கடன் கொண்டு ஒரு சில விஷயங்களை பண்றாரு. ஒரு 2 குழந்தை இருக்கு. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை அப்படியே கொஞ்சம் கடனை வாங்கி சிக்கனமா ஒரு வீடை வாங்கிடுவோமே அப்படின்ற ரீதியில எல்லாம் முயற்சி பண்றவங்கள நம்ம பாராட்டித்தான் ஆகணும். இந்த கடன்னால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ ஜோதிடத்துல லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு இருக்கு. லக்கணத்துக்கு 6ஆம் பாவம், நீங்க எடுக்கிற மாதிரி ராசிக்கு 6ஆம் பாவம் எடுத்துக்கலாம். இந்த 6ஆம் இடத்தை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடன், வழக்கு, நோய் அப்படின்னு சொல்லி சத்ரு அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஆனா 6ஆம் பாவத்தினுடைய தன்மை அதுல என்ன மாதிரி வெளிப்படுது அப்படின்னா, ஒருத்தனுக்கு 6ஆம் பாவம் நெருப்பு ராசியாக வந்தா அது நோயின் தன்மையை சுட்டி காட்டும். அதே 6ஆம் பாவம் நிலத்தத்துவமாக இருந்தால் அது உழைப்பையும் உயர்வையும் கொடுக்கும். அதே 6ஆம் பாவம் காற்றாசியாக இருந்தால் அவனுக்கு வழக்கு, லிட்டிகேஷன் வரும். ஆனா 6ஆம் பாவம் ஜலராசியாக இருந்தால் அவனை கடன் தான் அவனுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு எல்லாத்துக்குமே கடன் இருக்கு. நம்ம தம்பி கூட இந்த டிவியினுடைய அணுகுமுறையாளர் ஒரு இருக்கார், நெறியாளர். அவரு, சாமி உலகத்துல கடன்காரங்க ரொம்ப இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு அவரு உங்களுக்காக ஏண்டுகிட்டு வந்தது அவர் தான். இப்ப அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இருந்தாலும் இந்த கடன் நிலையை பற்றி, கடன்னால பல பேருடைய வாழ்க்கை வீணா போச்சு. என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா, பெரிய கோடீஸ்வரன் கூட கடன் வாங்கிட்டு கடைசியில் அந்த கடனை அடைக்க முடியாம, ஏன்னா சொத்து 1 மடங்கு, கடன் 4 மடங்கு ஐபி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இன்சால்வன்சி நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்ப கிரக ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த நவக்கிரகத்திலேயே ஒவ்வொரு கிரகமும் ஸ்தானாதிபத்தியம் அப்படின்னு வரும்போது தன்னுடைய காலகட்டத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அந்த கிரகமே ஒரு வழியை வச்சிருக்கும். நமக்கு அது தெரியாம தான் என்ன செய்யறோம், சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நவக்கிரகத்துல பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் தலைமை நாயகர், தலகர்த்தர். அவரை வச்சுதான், அவர் தான் ராஜாங்கம், அவர் தான் எல்லாமே. ஆனா அவர் காலகட்டத்துல வாங்கின கடன், அவர் இப்ப சூரிய தசை ஒருத்தர் நடக்கு அப்படின்னா அவன் கடன் வாங்கினான்னு வைங்களேன், அவன் கஷ்டப்பட தேவையே இல்லை, நீட்டா செட்டில் பண்ணி வெளியே வந்துருவான். அவன்கிட்ட போய் சூரிய திசையில ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கான் அப்படின்னு வைங்களேன், ஒருத்தனுக்கு சூரிய திசை நடக்கு, கடன் வாங்கியிருக்கான். இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான்ல, அவனுக்கு முன்னாடி போய் அந்த பணத்தை கேட்கறது கூட அதாவது அந்த மரியாதை எல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா சூரியன் எப்பயுமே கம்பீரத்துக்குரியவர்.
அவன் என்ன செய்வாரு, வட்டியா அங்கிருந்து வாங்கிட்டு போகணும். இப்ப சில நேரத்துல எல்லாம் வந்து கடன் கொடுத்து போட்டு கடன் வாங்கினவர் போட்டு ஆளை விட்டெல்லாம் அடிக்க ஒரு செய்யறதெல்லாம் நடக்கல. அப்படியே அந்த கடன் சூரிய திசையில கடன் வாங்கினா கம்பீரமா தான் நிற்பான். அப்படி தூக்கி போட்டு ஏன்னா இந்த கவர்னி அதாவது மயிர் நீக்கி வாழ கவரிமான் ஜாதி மாதிரி அவங்க அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. கௌரவமான கடன்காரன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இப்ப சந்திர திசையில ஒருத்தன் வீடு வாங்குறான், அதாவது சந்திர திசையில ஒருத்தன் கடன்காரன் ஆகுறான் அப்படின்னா அவன் ஏதாவது சொத்து பொத்து வாங்குறதுக்காகத்தான் அந்த கடனை வாங்கியிருப்பான். வாங்கின கடனை வேகமா அடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சந்திர திசையே காட்டிடும். என்ன அது ஒரு 10 வருஷம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்திலேயே காட்டிடும். சந்திர திசையில கடன் வாங்குறவனு வீணா கடன் வாங்க மாட்டான், ஏன்னா ஒரு பிரயோசனமாக்கிடும். இதுல இந்த செவ்வாய் தசைன்னு ஒண்ணு வரும். இந்த செவ்வாய் தசையில கடன் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், இது என்ன செய்யும்னா பெரிய கைகலப்பு, மனஸ்தாபம், சில நேரத்துல அடிதடி. கடன் கொடுத்தவன் என்ன செய்வான், ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நிற்பான். இவன் என்ன செய்வான், உக்கிரமா நிற்பான். அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சமாதானத்துக்குள்ளேயா போகும்? அதுல செவ்வாய் தசையில கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாம இருக்கிறவங்களுடைய பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். கூசாம கடன் வாங்குறான் பாருங்க, அது எந்த திசை தெரியுமா? புதன் தசை நடக்கிறவங்க பூராமே கூசாம கடன் வாங்குவாங்க. அதுக்கும் அந்த புதன் தசை நடக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்னே அந்த கடன் கொடுக்குறவன் அவனை பார்த்து தேடி போய் கொடுப்பான். ஏன்னா மெழுக உருக்குறது மாதிரி பேசுவான் யாரு, அந்த புதன் தசை நடக்கிறவன். ஆனா குரு தசையில பணம் கடன் வாங்குறான்னா அவன் நீட்டா எங்க வாங்குவான், பேங்க்ல போய் தான் வாங்குவான், பிரைவேட்ல வாங்கவே மாட்டான். பேங்க்ல வாங்குவான், டீலிங் கரெக்டா இருக்கும், டீலிங் முடிச்சிருவான். ஏன்னா இது இயற்கையா நடக்கக்கூடியது. சுக்கிர தசையிலாம் பெருசா அவன் கடன் வாங்குறான் அப்படில்ல, கடன் வாங்குவான், அதை யாருக்குமே தெரியாது, கடன் அடைச்சிருவான். இந்த சனி தசையில கடன் வாங்குறவன் தொழில் வர்த்தக ரீதியா வாங்குவான். ஆனா அந்த வாங்கின கடனுக்கு அதிகமான ஒரு வட்டியவும் தொழில் ரீதியில வரக்கூடிய அத்தனை பணத்தையும் வட்டிக்காகவே செலவழிச்சிருவான். ராகு கேது தசையில எல்லாம் வந்து கடன் வாங்குறவன் பூராமே பாருங்க, ராகு தசையில கடன் வாங்குறவன் சில நேரத்துல கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலையெல்லாம் வந்துருது. ஏன்னா லிட்டிகேஷன் போட்டு தான் அதை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. கேது தசையில கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். ஏன்னா அப்படியே ஒரு புன்சிரிப்போட பதில் சொல்லுவான் இந்த கேது திசை. கேது திசை பெருசா கடன்காரன் ஆக்காது, இருந்தாலும் வாங்கினா இப்படித்தான். இப்ப இந்த நவக்கிரகங்கள் வந்து அந்த தன்னுடைய குணாதிசயத்துக்கு தகுந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட கடன் வாங்குறவனையும் கடன் கொடுக்குறவனுடைய உறவை வந்து அது பாதுகாக்குது. அப்ப கடனை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. கடன் வாங்குறோம்னா அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு சூழலுக்கு தானே வாங்குறோம். அப்ப இந்த கடன் வாங்குறோம் அப்படின்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி, அல்லது அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அல்ல அதுல இருந்து தன்னை காத்து கொள்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் கும்பலக்கணத்துக்காரன் என்ன செய்யறான், அஞ்சாம கடன் வாங்குறவன் இவன் தான். ஆனா கடன் வாங்கி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது இவன் தான். யாரு, கும்பலக்கணத்துக்காரன், கும்பராசிக்காரன். இயற்கையாவே நடக்கும். இவனுக்கு வரவு செலவு இயற்கையாவே நடந்துகிட்டு இருக்கும். என்ன அதனால கடன் இவன் வாங்கினாலும் அதை இலகுவா அடைச்சிருவான். அடைக்கக்கூடிய நிலை இயற்கையாவே அவனுக்கு உண்டு. அப்படி கைமீறி கடன் நிறைய வாங்கிட்டேன், சொத்துல பிரச்சனை இருக்கு, அது இதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இருக்கிறதே இருக்காது. பெருமாள் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போக வேண்டியது, பிரதட்சணத்தை வந்து ஒரு 18 சுத்த வேண்டியது, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை விட என்ன அப்படின்னா, இந்த கும்பலக்கணத்துக்காரங்க வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பைரவருக்கு போய் 27 மிளகை நுணுக்கி வெள்ளை துணியில முடிஞ்சு நல்லெண்ணெயை விட்டு அதுல இந்த விளக்கு திரியை போட்டு பைரவருக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா சரி, ஒரு பக்கம் வருமானம் வரும், இன்னொரு பக்கம் செலவை குறைக்கும், இன்னொரு பக்கம் கடனை அடைச்சிடணும். இது இயல்பா இந்த கும்பலக்கணத்துக்கு நியாயமான வழிபாடு இதுதான். இந்த 12 ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கடன் நிலை நிறைய இருக்கு. இப்ப பொதுவான ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு எப்பயுமே இந்த காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் என்ற சிம்மத்தை மட்டும்தான் நம்ம தூக்கணும்.
அப்ப ஆவணி மாசம் வரக்கூடிய, குறிப்பா ஆவணி மாசம் வரக்கூடிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கிடணும். இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலைக்கோயில் அப்படின்னு இருக்கும். மலைக்கோயில், குடைவரை கோயில் இருக்கலாம். இல்ல எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஆவணி மாசம் உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு த்ரூவா வந்து திருவண்ணாமலை போயிட வேண்டியது. அப்ப அந்த ஆவணி உத்திராடத்தப்ப சூரிய உதயமாகக்கூடிய அந்த காலகட்டம். ஏன்னா அன்னைக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. அதுதான் இந்த ஆவணி உத்திராடத்தன்னைக்கு முதல் நாள் போய் திருவண்ணாமலை போயிடணும். விடி பொழுது சூரியன் உதயமாகும் போது மலையை சுத்த ஆரம்பிச்சிடணும். சுத்திட்டு அன்னைக்கு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு மறுநாள் அங்க நம்ம தங்கி உண்ணாமலைக்கு போய் நெய் விளக்கு போட்டு வந்தோம். இதை போட்டாச்சுன்னா நமக்கு வாழ்க்கை என்பது எந்த பயமும் தேவையில்லை, அலட்டிக்க தேவையில்லை, சகல விதமான சௌபாக்கியங்களையும் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நண்பர்களே, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நல்ல கருத்தாளமா வச்சுக்கிட்டு நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மிக அற்புதமான நிலையில எவ்வளவு கஷ்டத்தையும் நம்ம ஈஸியா கடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை இறைவன் நமக்கு தருவார். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள். நன்றி.